பிள்ளையோ இப்படி போகுது. எப்படி போகுது? நான் செஞ்சான்னு போகுது. எப்போ இதுக்கு அறிவு பிறக்க போகுது? இது என்னைக்கு தெளிய போகுது அப்படின்னு நம்ம கண்டு என்ன செய்கிறாங்க? வருந்துகிறார்கள். நீங்கள் இப்போ பட்டினத்தடிகள் வரலாற்றில் நம்ம அடிக்கடி சொன்னது என்னது? இறந்த வீட்டில் போய் இவரோன்னு அழுகுறாரா இல்லையா? பட்டினத்தடிகள் போய் அழுகுறாரா இல்லையா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க? ஐயோ, இறந்தவருக்கு இவருக்கும் ரொம்ப தெரிஞ்சு வரப்பறப்பா சாமியே வந்து அழுகுறாரியா அப்படின்னு அவருன்னு சொல்லியோ. அவனை நினச்சி அழுகலையா? உன்னை நினச்சி தான் அழுதேன். அவன் இறந்துட்டான், நம்ம இறக்க போகிறேன்னு தெரியாமல் நீ எல்லாம் என்னமோ உழுந்து அழுதுட்டு இருக்கிறியே, உன்னை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அழுதாரான் இல்லையா? அதுபோல் நம்மை நினைந்து கருணையோடு என்ன செய்கிறாங்க? எல்லா நூல்களும் எதற்காக? நம்பால் கொண்ட கழிவிறக்கம். உயிர் எப்படியா ஏதாவது ஒரு பாட்டை பிடிச்சிட்டு மேலே வந்துடாதான். ஏன்னா ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒருத்தர் என்ன செய்யும்? யாரையாவது போய் தைக்கும். காலங்காலமாக இப்படி தான் பல உயிர்கள் இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த சாத்திரங்களும் தோத்திரங்களும் இப்படி தான் பிடிச்சி ஒவ்வொரு உயிராக எத்தனை பேர் போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு என்ன செஞ்சிட்ருக்கோம்? எங்கேயோ யாரோ ஒருத்தரை யாரோ ஒரு மூலமாக இந்த நூல்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஆன்மாக்களை கடை தேற்றி கொண்டே இருக்கிறது. அதற்காக தான் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துயர் கருதி கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து மிக அலைவர். எனது அவர்களுக்கு ரொம்ப அந்த உருக்கத்தோடு நம்மை நோக்கி அந்த உபதேசத்தை இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் 100 பாடல்களாக சொல்லி நம்ம அறிவித்திருத்த அருளி இருக்கிறார்கள். நமக்கு எப்போ விடியுமோ விடிய வேண்டியது தான் இல்லைங்களா? யாருக்கு எப்போன்னு தெரியாது. யாருக்கு எப்போ எது விளையும் என்று நம்ம என்ன செய்ய முடியாது? யார் அறுதிட்டு கூற முடியாது. அப்போ திருவருளை நோக்கி நம்மை செலுத்துவதற்காக இந்த ஊழலை நமக்கு அருள் செய்திருக்கிறார். நம்ம அடுத்த வகுப்பில் சிவஞான போதம் சிந்திப்போம். ரொம்ப அருமையான ஒரு நூல். விளையாட்டையும் கேட்டிருக்கு. மாதத்திற்கு 2 வகுப்பு. ஏன்னா நமக்கு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது? 12 வகுப்பு. 2 வகுப்பு வச்சிங்கன்னா 24 வகுப்பு. ஆனால் 24 வகுப்பு வராது. எப்படி என்ன இருக்கும்? இடையிடையே ஏதாவது ஒரு சூழல் காரணமாக பல வகுப்புகள் தடைபடுவது இயற்கை தான். அது நம்ம என்ன விரும்பினாலும் திருவள்ளுவர் சம்மதம் எதுவும் அது நடக்கும். ஆனால் ரொம்ப விரிவாக சிந்திக்க ஒரு சிந்தனை இருக்குது. சாமி எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாரோ கூட்டிகிட்டு போகட்டும், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. காரணம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. சிவஞான போதத்தை எப்போவுமே நமக்கு நேரம் பத்துறதில்லை. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஒன்று முன்னாடி யாரை பார்த்தோம்னா பின்னாடி யாரும் பார்க்க முடியாது.